கஷ்டங்களை தாங்கும் இதயம் காயங்களை தாங்காது. வலிகளை தாங்கும் இதயம் கடுமையான வார்த்தைகளை தாங்காது. ஏமாற்றத்தை தாங்கும் இதயம் துரோகத்தை தாங்காது. காயப்படுத்தும் மனிதர்களிடம் நியாயம் கேட்டு நிற்காதீர்கள். அவர்கள் நியாயமானவர்கள் என்றால் காயப்படுத்திருக்க மாட்டார்கள். விடையில்லாத கேள்விகளும் தீர்வில்லாத பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலும் உண்டு. சிரிச்சுக்கிட்டே கடந்து போறதுல தான் ஒவ்வொருத்தருடைய சாமர்த்தியமும் இருக்கு. பிரச்சனைகளையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தா நம்ம சாதிக்க முடியாது, தீர்வு காண முடியாது. நல்ல முறையில எதிர்கொள்ள பழகிட்டோம்னா ஒரு புது தன்னம்பிக்கை வரும். நல்ல வழியில தீர்வு காணக்கூடிய முயற்சி மட்டும்தான் நம்ம மன. பிறரிடம் கடன் கேட்டு காத்திருக்கும் போதுதான் தன் மதிப்பையும் பணத்தின் மதிப்பையும் பலர் உணர்கிறார்கள். ஆம், அந்த ஒவ்வொரு நொடியும் தன் சுயமரியாதை செத்து மடிவதை தன் கண்களாலேயே காணும் கொடுமை. அதுவே வாழ்வின் மிக கொடிய வலி. தங்கத்தை உருக்கும் பொழுது சுத்திலால அடிப்பாங்களாம், இரும்ப உருக்கும் பொழுதும் சுத்திலால தான் அடிப்பாங்களாம். தங்கத்தை அடிக்கும் பொழுது சத்தம் வர்றதில்ல, இரும்பு அடிக்கும் பொழுது மட்டும் சத்தம் அதிகமா வந்துச்சு. தங்கம் இரும்பு கிட்ட சொல்லுது, உன்னையும் சுத்தில தான் அடிக்குது, என்னையும் சுத்தில தான் அடிக்குது. என்ன அடிக்கும் பொழுது நான் கத்தல, நீ எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கன்னு கேட்டுச்சான். அதுக்கு இரும்பு ரொம்ப அழகான ஒரு பதில சொல்லுச்சா, உன்னை அடிக்கிறது உன்னுடைய உறவு இல்ல. எல்லாருடைய குடும்பத்திலும் சரி, வேலை செய்யும் இடத்திலும் சரி, கோல் மூட்ட ஒரு நாரதரும் காட்டி கொடுக்க ஒரு எட்டப்பனும் பிரித்து வைக்க ஒரு சகுனியும் இருக்கத்தான் செய்கிறார்கள். பழி சொல்ல 10,000 பேர் வருவான், ஆனால் வழி சொல்ல ஒருத்தன் வரமாட்டான். யாருக்கும் உன் கண்ணீர் தெரியாது, யாருக்கும் உன் வருத்தம் தெரியாது, யாருக்கும் உன் வலிகள் தெரியாது. அதனால் நீ யாரையும் எதிர்பார்க்காதே. உன்னை நீயே உயர்த்திக்கொள். மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ சோர்ந்து விடாதே. எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வந்த பாதையை திரும்பி பார்த்து எதிர்த்து போராடி வென்று காட்டு. உலகத்துல கெட்டதுன்னு எதுவுமே தானா நடக்கிறது இல்ல, அதை உண்டு பண்றதே நாம தான். நாம எல்லாம் இருக்கிற இந்த தேசத்துல எத்தனை புத்தர் வந்தாலும் சரி, எத்தனை காந்தி வந்தாலும் சரி, எத்தனை இயேசு வந்தாலும் சரி, எத்தனை நபி வந்தாலும் சரி, எத்தனை ராமலிங்க சுவாமிகள் வந்தாலும் சரி, நம்மளால என்ன முன்னேற முடியல. என்னைக்கு எண்ணத்தால நாமே நம்மளை திருத்திக்கிறோமோ அன்னைக்கு தான் நாமெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ முடியும். இன்னொருத்தர் தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டுவிடலாம் என்ற நம்பிக்கையில் நீ போராடு, வெற்றி நிச்சயம். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே. உனது வேலையில் கவனம் செலுத்து. குப்பையாய் இருந்தாலும் கண்ட இடங்களில் கொட்ட யோசிக்கும் உன் மனது ஏனோ சொந்த வேதனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் யாரும் கேட்காமலே எல்லோரிடமும் புலம்பிக் கொட்டுகிறாய். இங்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. உன் ரகசியம் மற்றவர்களுக்கு விருந்து. உன் கண்ணீர் கிசுகிசு. வலியை விளம்பரம் செய்யாதே. அன்பை பகிர், வேதனையை இல்லை. வீட்டில் நடக்கும் விஷயங்களை வெளியிலும், வெளியில் நடக்கும்